ஆனால் தமிழ்நாட்டின் தன்னிகர் இல்லா பாஜக தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான். அது டவுட்டே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை கூடுற க்ரௌடு அன்பிலீவபிள் க்ரௌட். இந்த க்ரௌட் புல்லரில் நம்பர் 1 அவர் தான் இப்போது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் பாஜக தான் அண்ணாமலை ஆகிப்போச்சு. அது நீங்கள் விரும்புகிறீங்களோ அது வேறு விஷயம். அந்த லெவலில் கொண்டாந்து விட்டார் அண்ணாமலை. அது கட்சி வளர்ச்சிக்கு உதவுதானே? கண்டிப்பாக உதவுது. ஆனால் திருமாவளவன் கொஞ்சம் முறுக்கிட்டு தான் போகிறாருன்னு தோணுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே முறுக்கிட்டு தான் போகிறாரு. அவர் ஓப்பனாக கவர்மெண்ட்டை சாடுறாரு. எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி இன்னைக்கு பாஜகவை பாராட்டியிருக்காரு. கவர்னர்கிட்ட போய் பொட்டி பொட்டியாக மனு கொடுத்தார். 4 வருடம் ஆட்சி முடிஞ்சு போச்சு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? விஜய் கூட அதிமுக போகிறத மத்திய பாஜக விரும்பாது. அது தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அத்தனை வேலையும் பண்ணும். இடி ரைடு விடும், இன்கம் டேக்ஸ் ரைடு விடும், என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு, எல்லா ரைடும் விடும். விஜய் மேலே கூட ரைடு விடும். ஆகவே அவரை தள்ளிட்டு நீங்கள் அதிமுக வைக்கிறதாண்டா அது மத்திய பாஜகவால் தான் முடியுமே தவிர டிடிவி தினகரனால முடியாது. தெரிஞ்சாலும் இந்த மம்மாத்து வேலை காட்டுறதுக்கு காரணமே எலெக்ஷன் கமிஷன் வராதுன்னு நினச்சார். இப்போ பூச்சாண்டி வந்துடுச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்ததுன்னா எல்லாத்தையும் நோண்டி ஆராயும். அதிமுக பாஜக தயவு தேவையில்லை, பாஜக அதிமுக தயவு தேவை. ஏன்னா அது ஓடுறதுக்கு ஒரு குதிரை ஓணும். அந்த குதிரை தான் அதிமுக. அந்த குதிரை மேலே உட்காந்து சவாரி பண்ணிட்டு ஓடணும். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, தேங்க்யூ சார். டிஎம்கே கூட்டணி எடுத்துக்கிட்டா அதில் முக்கியமான கட்சிகள் விசிகாவும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ். அதுக்கடுத்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுலேருந்து அவங்க உடச்சிட்டு வர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இப்போ இபிஎஸ் இப்போ பிஜேபி கூட பாமக கூட பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற பேச்சு இருக்கு. இபிஎஸ்க்கு ஒரு பலமான கூட்டணி போடணுங்கிறதுல ஒன்றும் அவருக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. கண்டிப்பாக பலமான கூட்டணி போடணும். பாமகவுக்கு ஒரே ஒரு சீட்டு நீங்கள் அன்புமணி கொடுத்துட்டீங்கன்னா பாமக உங்கள் பக்கம் வந்துட்டு போகுது, பிரச்சனையே இல்லை. ஆனால் தேமுதிக அந்த இடத்துல சண்டை போடுவாங்களா சார்? எங்களுக்கு தேமுதிகவா பாமகவான்னு பார்த்தீங்கன்னா பாமக தான் பலம் பொருந்திய கட்சி. எல்லாருக்கும் சின்ன குழந்தையோட தெரியும். தமிழ்நாட்டில் அரசியல் பாலப்பாட படிக்கிறவங்களுக்கு தெரியும். தேமுதிக பெருசா பாமக பெருசானா பாமக தான் பெருசு. தேமுதிக நல்ல கட்சி தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இப்போ கழுத்து தேர்ந்து கட்டுறது மாதிரி ஆகிப்போச்சு. பாமகவுக்கு ஒன்று பண்ணால் போதும், அன்புமணிக்கு ராஜ்யசபா முடிஞ்சு போச்சு, அந்த பக்கம் இழுத்துக்கலாம். பின்னாடி பாஜக கூட்டணி வந்தால் கூட பாஜக, அதிமுக, பாமக இதெல்லாம் ஒரு பெரிய கூட்டணியாக மெகா கூட்டணி அமைஞ்சு வச்சுங்க. கண்டிப்பாக திமுகவை தோற்கடிக்க முடியும். ஏன்னா திமுகவை தோற்கடிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைந்த ஒரு எதிர்கட்சி அதிமுக மட்டும் தேர்தல் நின்று ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஓட் செதுரும். சிம்பிள் கால்குலேஷனுங்க. 10 ஓட்டு இருக்குது, அதிமுக 4 வருது, பிஜேபிக்கு 2 வருது, இவங்களுக்கு 4 வருதுன்னா 4 2 6 சேர்ந்து 6 வந்துடும். இவங்க 4 வந்தால் எதிர்கட்சி ஆகிடும். இல்லைன்னா 4 நாள் ஜெயிச்சு போயிடுவாங்க. கால்குலேஷன் தான் இது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுகவோட கூட்டணி போகிறது அப்படின்னு அவங்க ரொம்ப கொள்கையில் எடுத்த முடிவு. அந்த முடிவை நோக்கி போயிட்டுருக்காங்க. மத்திய பாஜக இப்போது தேர்தல் எல்லாம் டெல்லிகளெல்லாம் முடிஞ்சாச்சு. இனிமேல் கொஞ்சம் உட்காந்துட்டு ஆரம்பித்து சுறுசுறுப்பா மார்ச் ஏப்ரலில் டெல்லி ஃபைலை சென்னை ஃபைலை கொண்டாப்பா, தமிழ்நாடு ஃபைலை கொண்டா, பாரு என்ன பண்ணலாம், கூப்பிடு, இபிஎஸ் கூப்பிடு, ஓபிஎஸ் கூப்பிடு அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணணும்னு எனக்கு தோணுது. சரி, இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஃபேஸாக வளர்ந்துருக்கிறவர் அண்ணாமலையோட பொசிஷன் மறுபடியும் அவருக்கு தலைவர் பொசிஷன் கொடுத்து அவரை ஸ்ட்ராங் பண்ணுவாங்களா? அண்ணாமலை தாங்க தலைவர். அடுத்த சில பேர் கேட்டால் அண்ணாமலை ஒன்றும் தலைவராக போடலன்னு. வெஸ்ட் பெங்கால் தலைவர் போடல, தெரியுமா உங்களுக்கு? சுவேந்த அதிகாரி அப்புறம் ஒன்றும் தலைவராக போடல. எல்லா மாநிலத்திலையும் தலைவர் பதவிங்கிறது லேட்டாக தான் போடுவாங்க. அண்ணாமலைக்கு மட்டுமே தலைவர் பதவி கொடுக்காம மறுக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் ஒத்துக்கலாம். அண்ணாமலைக்கு இதை சதி பண்ணுறாங்கப்பா பாஜகவில். வெஸ்ட் பெங்காலில் சுவேந்த அதிகாரிக்கு அப்புறம் யாரும் வெஸ்ட் பெங்கால் ஒன்றும் போடவே இல்லை, பாஜக தலைவரே போடல. ஸோ எல்லா மாநிலங்கள்லையும் நடக்கிற விஷயந்தான். ஆனால் தமிழ்நாட்டின் தன்னிகர் இல்லா பாஜக தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான். அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை கூடுற க்ரௌடு அன்பிலீவபிள் க்ரௌட். இந்த க்ரௌட் புல்லரில் நம்பர் 1 அவர் தான் இப்போது.
எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 வருடங்களில் பாஜகலேயே க்ரௌட் புல்லர். ஏன்னா பாஜக இது வந்து தனி மனித ஒரு உரிமை கோடும் கட்சி கிடையாது. அது கொள்கைக்கு பிடிப்புடைய கட்சி. மோடி வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா மாறி போச்சு. மோடி தான் பாஜக தான் மோடின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் பாஜக தான் அண்ணாமலை ஆகிப்போச்சு. அது நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ அது வேறு விஷயம். அந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டார் அண்ணாமலை. அது கட்சி வளர்ச்சிக்கு உதவுதானே? கண்டிப்பாக உதவுது. இப்போ அவங்க ஆக்டிவாக இப்போ வந்து பாலிடிக்ஸில் வந்து போராட்டம் பண்ணுறதோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ இன்றைக்கி நம்ம பேசும்போது கூட ஊழல் பிரச்சனைக்காக டாஸ்மாக் ஊழலுக்காக அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. அப்படின்னா அவரு தானே அந்த பார்ட்டியோட பிரசன்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. ஆமாம், அண்ணாமலையை வந்து கூடிய விரைவில் தமிழக பாஜக தலைவரில் அறிவிக்கப்படலாம். அவருக்கு போட்டி இருக்குதான் எனக்கு தெரியல. அந்த ஆர்கனைசேஷன் மேட்டரில் கொஞ்சம் டெல்லி வந்து கொஞ்சம் தூங்குது. அதான் வேறு ஒன்று விஷயம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டெல்லி கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துக்குது. ஆகவே கூடிய விரைவில் அண்ணாமலை தலைவராக நியமிக்கப்பட்டு திருப்பி ரீநாமினேட் பண்ணப்பட்டு, ஏன்னா அண்ணாமலை முதலே சொல்லிட்டாங்களாம், சட்டசபை தேர்தல் வரைக்கும் உங்களை நாங்கள் மாற்றுறதா இல்லைங்க, எங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சு நீங்கள் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ வாட் எவர் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறது தான் ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டை வந்து பாஜக மீறுமானா எனக்கு தெரிஞ்சு மீறாது. அண்ணாமலைக்கு ஏன் சஸ்பென்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அதே நேரத்தில் தமிழக பாஜக 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் நயினார் நாகேந்திரன், வானதி, தமிழிசை எல்லாம் இப்போ டெல்லியில் போய் முறுக்குறாங்க. எனக்கு கொடுங்கன்னு. இவன் டெல்லி சொல்லுதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க மனசு நோக்கடிக்கூடாது, கொஞ்சம் லேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அண்ணாமலை தான் அடுத்த தலைவர்கள் எந்த மாற்றம் இருக்குதான் எனக்கு தெரியல. சரி, இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டால் அவங்களுக்குன்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டான இடி அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. அப்படின்னும் போது இங்கே அதிமுக தலைவர்கள் மேலே நிறைய கேசஸ் இருக்குது, நிறைய ரைட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் அவங்க ஏடிஎம்கேவே கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக பாஜக வந்து வாஷிங் மிஷினாக இருந்தால் வாஷிங் மிஷின் தான். பாஜக வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்திங்கன்னா கரை போயிடும், வெளியில் இருந்தால் கரை இருக்கும். அது எல்லா கட்சியும் அப்படி தான். அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது கவர்னர்கிட்ட போய் பொட்டி பொட்டியாக மனு கொடுத்தார். ஊழல் புகார் கொடுத்தார். எடப்பாடி பற்றி, அப்புறம் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை பற்றி, ஓபிஎஸை பற்றி, இபிஎஸை பற்றி புகார் கொடுத்தார். 4 வருடம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எதுவும் நடக்கல. சரி, அது இந்த மாதிரி. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதிமுக மந்திரிகள் மீது ஏகப்பட்ட ஊழல் புகார் வச்சது. ரெய்டு பண்ணிட்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெய்டு, செக்ரட்டரியேட் ரெய்டு, எல்லாம் ரெய்டு, ஒன்றும் காணும். இது காரியவாத கட்சிகள். நான் பாஜக மட்டும் நான் வந்து யோகியன்னு சொல்ல மாட்டேன். எல்லா கட்சியுமே காரியவாதம் நமக்கு இன்னும் பயன்படும். அப்படி பார்த்தீங்கன்னா பாஜக மட்டும் சொல்லக்கூடாது. காங்கிரஸ் மத்திய அரசாங்கத்தில் இருக்கும்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் மேலே இன்கம் டேக்ஸ் ரெய்டு, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை, எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் ரெய்டு போகும், ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போகும். மத்திய அரசாங்கம் ஒரு மான்ஸ்டர், ஒரு பூதாகாரம் மாதிரி. அது அந்த பூதத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த பூதத்தை ஹேண்டில் பண்ணுற கட்சிகள் தான். கலைஞர் மட்டும்தான் அந்த பூதத்தை ஹேண்டில் பண்ணார். அவர் பிரமாதமாக ஹேண்டில் பண்ணுவார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. அவர் இந்த மாதிரி ஸ்டாலின் மாதிரி சண்டை போட்டுக்க மாட்டார். அப்படி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமை குரல் கொடுப்போம், அப்படி அரவணைச்சின்னு போயிடுவார். ஸ்டாலின் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்தீங்கன்னா அது அடிமடியில் கை வைக்கிற மாதிரி பிரச்சனை வரும். இப்போ டிஎம்கே கூட்டணி எடுத்துக்கிட்டால் விசிகே வந்து இப்போ பிஜேபியோட ஒரு ஆதரவு, ஒரு முக்கியமான விஷயத்தில் ஆதரவு மாதிரி பேசுகிறாங்க. அப்படின்னும் போது டிஎம்கே கூட்டணி உடையுமா? கூட்டணி உடையத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் திருமாவளவன் கொஞ்சம் முறுக்கின்னு தான் போகிறாருன்னு தோணுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே முறுக்கிட்டு தான் போகிறார். அவர் வந்து ஓப்பனாக கவர்மெண்ட்டை சாடுறாரு. எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி இன்னைக்கு பாஜகவை பாராட்டியிருக்காரு. அது ஸ்டாலின் எந்த அளவுக்கு கடுப்பேற்றுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் வேறு என்ன பண்ணாலும் ஸ்டாலினுக்கு வந்து கோவம் வராது. பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சிங்கன்னா, அதுவும் இந்த ரூபா மேட்டர், இதில் ரூபி மேட்டர்லலாம் வந்து, அப்புறம் இந்த தர்மேந்திர பிரதான் மேட்டர்லலாம் கடுமையான போர் நடக்குது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். இந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து பாஜகவை வந்து திருமாவளவன் ஆதரிச்சாருன்னா அது வந்து வெந்த பூண்டில் வேல் பாய்ச்சுற மாதிரி, நெருப்பில் வந்து தீயள்ளி கொட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் திருமாவளவன் ஒரு கால்குலேட்டிவ் பிளான் தான் போகிறார். அவரை என்ன சொல்கிறாரு, நான் கூட்டணி விட்டு வெளில வர மாட்டேன், நீங்கள் அனுப்புங்க, நான் விஜயோட போய் சேர்ந்துக்கிறேன். அவர் பாஜக கூட்டணி வச்சுக்க மாட்டார். திருமாவளவன் கூட்டணி விட்டு வெளியில் வந்தால் கூட ஏடிஎம்கே பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, விஜய் பக்கம் போகிற வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா ஆதவ அர்ஜுன் அங்கே இருக்கார், 2க்கு பாலம் மாதிரி இருப்பார். வாங்க அண்ணே, வாங்க அப்படின்னு கொண்டு விட்டுருவார். விஜய்க்கு கூட்டணி தேவைப்படுது. விஜய் அதிமுக கூட்டணி வருமானா அது விஷுவல் திங்கிங்.
ஆனால் அந்த கூட்டணி வரதுக்கு மத்திய பாஜக அனுமதிக்காது, ஆதரிக்காது. ஏன்னா அது அங்கே போச்சுன்னா இவங்களுக்கு அடி ஒடியில் கை வச்ச மாதிரி ஆகிடுமே, அதனால் விட மாட்டாங்க. ஸோ திருமாவளவன் போகக்கூடிய ஒரே இடம் விஜய் கட்சி தான், வேறு இருக்க மாதிரி தெரியல. ஆனால் இது வந்து கூட்டணியை பாதிக்கும் அளவுக்கு போகுமா, இல்லை ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் கூடி பேசி சரி பண்ணிடுவாங்களான்னு தெரியல. ஆனால் திரும்ப போகிற ட்ராக் வந்து ஸ்டாலின் கண்டிப்பாக கோவத்தை உண்டாக்குமானா கண்டிப்பாக கோவத்தை உண்டாக்கும். சரி, இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனை வந்து டிவிகே விஜயோட கட்சி இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக கூட்டணியை விட டிவிகேக்கு போகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. விஜய் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒரு முக்கியமான கட்சி கூட கூட்டணியில் வைப்பாரா? சரி, விஜய் வந்து கூட்டணி வைக்கணுன்ற முதல்லேருந்தே அவர் வந்து முடிவில் இருக்கார். விஜய் ஒன்றும் அந்த முடிவில் மாற்றம் வரதா எனக்கு தெரியல. தனியாக போட்டி போடணுன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. முதல் மாநாட்டிலே கூட்டணி, என் தலைமையில் கூட்டணின்னு சொன்னார். அது எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. நாளைக்கு இன்னும் தலைமையில் கூட்டணி வச்சா கூட தப்பு கிடையாது. நான் தான் தலைவர்னு நான் எல்லாத்துக்கும் தான் தலைவர் சொல்லிட்டாரு. இவர் தலைமையில் அதிமுக வருமானா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் தலைமையில் வந்து ஜவஹர் இல்லா அந்த மாதிரி 1-2 கட்சி வருமே தவிர அதிமுக எப்படி வருவாங்க? அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இல்லை, திமுக வரதுக்கு வாய்ப்பு இல்லை, காங்கிரஸோ அந்த மாதிரி கட்சி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்காமல் எனக்கு தெரியல. சின்ன சின்ன உதிரி கட்சி வேணால் வரலாம். நாம் தமிழரும் இல்லைன்னு சொல்லிடுச்சு, கூட்டணி இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஸோ விஜய் ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் ப்ராக்டிக்கலான்னு பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதிமுகவோட போச்சுன்னா அதிமுக தான் நம்பர் 1 இருக்கும், விஜய் நம்பர் 2 இருக்கும். நீங்கள் லாஜிக்காக பார்த்து அப்படி தான் நடக்கும். ஏன்னா அதிமுக என்பது மாபெரும் இயக்கங்க. அது ஆமாம். நேத்தி வந்த இயக்கம் இல்லை, அது வந்து எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட இயக்கம். அது எவ்வளோ பெரிய இயக்கம், அது 50 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. ஆகவே விஜய் ஆசைப்படுறது தப்பில்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட அதிமுக போகிறத மத்திய பாஜக விரும்பாது. அது தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அத்தனை வேலையும் பண்ணும். இடி ரைடு விடும், இன்கம் டேக்ஸ் ரைடு விடும், என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு, எல்லா ரைடும் விடும். விஜய் மேலே கூட ரைடு விடும். இப்போ விஜயை சாஃப்ட் பண்ண பார்க்குறாங்க. Y+ செக்யூரிட்டி கொடுத்து அவரை சாஃப்ட் பண்ண பார்க்குறாங்க. கூட்டணிலாம் போகாதீங்க வேணான்னு. பிஜேபி என்ன சொல்லுதான், நீ மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் வச்சுக்கோ வேணாங்களே. அதிமுக பாஜக கூட்டணி போட்டோம், திமுக கூட்டணி இருக்கட்டும், திமுக கூட்டணியில் 2-3 கட்சியை உருவி நீ ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி வச்சுக்கோ, திமுக வீக் பண்ணு, நாங்கள் ஜெயிச்சுட்டு போகிறோம், அப்புறம் உன்னை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு டாக் வந்து விஜய்க்கும் மத்திய பாஜகவுக்கும் போகிறதா நான் கேள்விப்படுறேன். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியல. சரி, ஏடிஎம்கோட பொசிஷன் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் அவங்க வந்து ஒரு 10 வருஷமாக கொஞ்சம் வீக்கான பொசிஷனில் இருக்காங்க. அப்படின்னும் போது வீக்காக இருக்கிற பொசிஷனுக்கு வந்து அடுத்து இருக்கிற கட்சிகள் நம்ம அந்த பொசிஷன் வரணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ பிஜேபியோ இல்லை டிவிக்கேவோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆளுங்கட்சியாக வரணும்னா ஃபஸ்ட்டு ஒரு எதிர்கட்சியாக வரதுக்கான ஒரு பொசிஷனுக்கு வரணும். அப்படின்னும் போது ஏற்கனவே சரிவில் இருக்கிற பிஜேபி ஏடிஎம்கேவை தூக்கி நிறுத்துறதுக்கு பிஜேபியும் டிவிக்கேவும் பயன்படுவாங்களா? கழுத்தை தேஞ்சா கூட கட்டரும்பாகாதுங்க. என்னதான் ஏடிஎம்கே வீக்காக போனால் கூட அது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஷீனமாக போகும்னு நான் தோணலை. கொஞ்சம் வீக்காக தான் இல்லைங்கள, ஏடிஎம்கே வீக்காக தான் இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க வீக்காக இருக்கிற பொசிஷனில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்கள ஸ்ட்ராங் பண்ணி விடணுமா அப்படின்னு பிஜேபியோ இல்லை டிவிக்கேவோ நினைப்பாங்களா? பிஜேபிக்கு அந்த எண்ணம் இருக்கிறதுக்கு காரணமே திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு தான். கூட்டணி கணக்குன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ டிஎம்கே தனியாக போட்டி போட சொல்லுங்க பார்க்கலாம் தேர்தலில். போட மாட்டாங்க. ஏதாவது ஒரு தேர்தலில் கூட்டணியே இல்லாமல் கலைஞர் 2 பேர் கூட சொல்கிறேன், ஒன்று பாஜக கூட்டணி வச்சார், அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி வச்சார். தனியாக திமுக கூட்டணி இல்லாமல் தேர்தலில் போட்டியே போடாது. கால்குலேஷன் அப்படி தான். இப்போ மேடையில் பேசும்போது கூட ஸ்டாலின் வந்து இது வந்து கூட்டணிக்கான வெற்றி தான் அப்படின்னு தான் அப்படி தான் பேசுவார். அவர் தப்பு கிடையாது, அவரோட கால்குலேஷன் கரெக்டு. பாஜக மட்டும் தனியாக போட்டி போடணும், அதிமுக தனியாக போட்டி போடணும், திமுக கூட்டணின்னு எப்படிங்க கணக்குது? ஒர்க் அவுட் ஆகலையாது. ஆமாம். அதனால் அதே நேரத்தில் வந்து பாஜக வந்து அதிமுக தயவு தேவை. அதிமுகவுக்கு பாஜக தயவு தேவையில்லை, பாஜகவுக்கு அதிமுக தயவு தேவை. ஏன்னா அது ஓடுறதுக்கு ஒரு குதிரை ஓணும், அந்த குதிரை தான் அதிமுக. அந்த குதிரை மேலே உட்காந்து சவாரி பண்ணிட்டு ஓடணும். ஓடி அந்த கோல் போஸ்ட்டை தொட்ட அப்புறம் தான் வெற்றி வரும். 2 பேர் ஓடின குதிரை தனியாக ஓடி இவங்க தனியாக ஓடினாங்கன்னா எந்த காலத்தில் போய் ஓடுறது? அதனால் 2மே சேர்ந்து போனால் தான் வெற்றிங்கிறது தெரியும் பாஜக. இப்போ சொல்ல 10 வருஷமாக அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு, ஒன்றிணைந்த அதிமுக வாங்க, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாம் ஒன்றா சேருங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுக சிதறண்டு போனவங்கிற எண்ணம் கிடையாது அவங்களுக்கு. இந்த ஆட்சியை பிடிச்சாட்டு வேணா அந்த எண்ணம் வரலாம், ஆட்சியை பிடிச்சிட்டு வேணா எண்ணம் வரலாம், பிடிக்கிறது வரைக்கும் அந்த தயவு வேணும், ஸ்ட்ராங்காக அது வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க. சரி, இப்போ டிடி தினகரன் ஒரு முக்கியமான ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி இல்லாத பழைய ஏடிஎம்கே உருவாக்கணும்,
என்டிஏ கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு பேசுறாரு. எடப்பாடி இல்லாத அதிமுகவும் என்டிஏ கூட்டணியும் சாத்தியமா? அது வந்து லாங் டேர்ம் பிளான் டிடிவி தினகரனுக்கு. டெல்லி என்ன சொல்லுதான், 2 மாதம் டைம் கொடுங்க, எடப்பாடி வழிக்கு வராரா பாருங்க, இல்லை எடப்பாடி ஓரம் கட்டிட்டு ஒரு தலைவரை போட்டு நம்ம கூட்டணி வச்சுக்கலாம். அவர் செங்கோட்டையனா இருப்பாரா? செங்கோட்டையனா யாரோ எடுத்தாங்க, மணி வேலுமணி யாரோ பிளான் பண்ணுதான். அதை தான் பிரதிபலிக்கிறார் டிடிவி. பாஜகவோட ஆசையை டிடிவி பிரதிபலிக்கிறார் இந்த மாதிரி சொல்கிறது வழியாக. ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா எடப்பாடி ஒரு ஃபோர்ஸ். என்னதான் நீங்கள் அந்த எடப்பாடி குறைச்சி மதிப்பு போட முடியாது. அவர் ஒரு கட்சி தலைவர், அவருக்கு ஒரு தொண்டர்கள் இருக்காங்க, கட்சி ஆள் இருக்காங்க, அவருக்கு ஆள் அம்பு பலம் சேனை பானை எல்லாம் இருக்குது. ஆகவே அவரை தள்ளிட்டு நீங்கள் அதிமுக வைக்கிறதா இருந்தால் அது மத்திய பாஜகவால் தான் முடியுமே தவிர டிடிவி தினகரனால முடியாது. சரி, இப்போ ஏடிஎம்கேவோட முக்கியமான பொசிஷனாக இருக்கிறது பொதுச்செயலாளர். அப்போ பொதுச்செயலாளர் பொசிஷனுக்கு வந்து மற்றவங்க ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்ற இபிஎஸ் நினைக்கிறாரோ? இபிஎஸ் வந்து பொதுச் செயலராக வந்த விதமே தப்புங்க. எம்ஜிஆர் எப்படி சட்டம் கொண்டு வந்தார்னா, சாதா தொண்டர்கள் கூடி தேர்ந்தெடுக்கிறது தான் பொதுச் செயலாளருங்கிறது எம்ஜிஆர் காலத்து சட்டம், விதிமுறையே அதுதான். எம்ஜிஆருக்கு எப்பவுமே தொண்டர் 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 தான். அவருக்கு வந்து தலைவரை பற்றி கவலைப்பட மாட்டார். அவர் உயிராக மதிக்கிற தொண்டர்கள் தான். ஸோ தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் பொதுச் செயலாளராக வரணும்னு எம்ஜிஆர் போட்ட ரூலை நீங்கள் மாற்றி அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுப்பாங்களாம், மாவட்ட செயலாளர் 10 தேர்ந்தெடுப்பாங்களாம், அது 10 வந்தாலும் போய் சார் என்ன வேடிக்கை பண்ணுறீங்க, இதெல்லாம் நிற்காதுன்னு தெரியும் அவருக்கே தெரியும். எடப்பாடிக்கு தெரியாமல் இல்லை, கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சாலும் இந்த பம்மாத்து வேலை காட்டுறதுக்கு காரணமே எலெக்ஷன் கமிஷன் வராதுன்னு நினச்சார். இப்போ பூச்சாண்டி வந்துடுச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்ததுன்னா எல்லாத்தையும் நோண்டி ஆராயும், எல்லாம் செக் பண்ணும். நீங்கள் விதிமுறை தப்பு பண்ணிங்களா, ஓபிஎஸோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும், அவரோட லெட்டரை பார்க்கும். அப்போ தான் சிக்கல் வரும். இப்போ இது வரைக்கும் எடப்பாடியோட பொதுச் செயலாளர் பதவிக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் கையில் எடுத்ததுன்னா சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.